செயல் தலைவராக மாநில தலைவர் கல்வி தந்தை எல்லை பெரியார் ஐயா சூசியார் அவர்கள் என்னை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு செயல் தலைவராக என்னை நியமனம் செய்துள்ளார்கள். இங்கே மிகப்பெரிய சவால்கள் உள்ளது. என் பெயர் வாத்தியார் சி அம்பேத்கர், சேலம் மாவட்டத்தில் வசிக்கிறேன். ஐயா அவர்கள் தென்னிந்தியா ஜெனரல் செக்ரட்டரி, தென்னிந்தியா பகுதியிலிருந்து வந்திருக்கிற நமது அண்ணன் வெங்கட ரமணப்பா, நமது சரவணகுமார் அவர்கள் மற்றும் நீலகண்டப்பா எல்லாம் வந்திருக்காங்க. அண்ணன் பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி சித்தார்த்த கௌதம சித்தார்த்தன் மற்றும் மூத்த நிர்வாகி நம்ம மாறிக்கணும் எல்லாமே வந்திருக்காங்க. ஒரு இந்திய குடியரசு கட்சி பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டு அந்த கட்சியை மிகப்பெரிய அளவுல கொண்டு வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் மட்டும்தான். அவருக்கு உண்டான மானியங்கள் பக்கத்துல எத்தனையோ மானியங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி எந்த கட்சி மிகப்பெரிய அளவுல வேரூன்றி வளருதோ அந்த கட்சி தான் உலக அளவுல பேசப்படும், இந்திய அளவுல பேசப்படும். ஆனா அவர் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன்னால முடிந்த அளவுக்கு மிக சிறப்பான பணிகளை செய்து கொண்டு இன்றைய வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் கட்சி வளர்ந்ததா என்று பார்த்தால், உறுப்பினர்கள் சேரப்பட்டது என்று பார்த்தால் இன்றைய வரைக்கும் நமது நிர்வாகம் சுத்தமா இல்லவே தான் நான் சொல்லுவேன். பெருமைக்காக சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்லுவேன். இந்திய குடியரசு கட்சிங்கிறது நீல ரத்தம் பாய்ச்ச வேண்டிய ஒரு இடத்துல ஒரு மூத்த நிர்வாகிகளா இருக்காங்க. ஒரு வழிமுறை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த வழிமுறையை எந்த வகையில கொண்டு போகணும்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு போஸ்டர் போடணும்னா மூத்த நிர்வாகிகளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியல. ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா அவர் கீழே பல்வேறு நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கீழே எஸ்ஐ, எஸ்ஐ கீழே சிறப்பு எஸ்ஐ, அதுக்குள்ள ஏட்டு, அப்புறம் ரைட்டரு, அப்புறம் எல்லாம் இருக்காங்க. அந்த நிர்வாகமே அந்த காவல் ஆய்வாளரை நம்பித்தான் இருக்குது. காவல் ஆய்வாளரை கேட்டுட்டு தான் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கணும். ஆனா இந்திய குடியரசு கட்சியில அங்கங்க மாவட்டத்துக்கு 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறோம். அந்த 3 பேர் 2 பேர் ஒரு நிலையா செயல்படுறாங்களான்னு பார்த்தா எந்த ஒரு செயல்பாடும் முறையானதா இல்ல. இந்த கூட்டத்தை நடத்திட்டு போறதோட நிறுத்தி கூடாது. இந்த கூட்டத்தை நடத்தி இந்த கூட்டத்தின் மூலமா நம்ம நிர்வாகிகளுக்கு நாம என்ன விதைச்சோம் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம இருக்கிறோம். அப்ப இந்திய குடியரசு கட்சி இங்க தமிழ்நாடு லெவல்ல ஏன் வளரல அப்படின்னு சொன்னா காரணம் நம்ம தான். இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துல அத்வாலே இருக்காரு, நாம ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம், ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம். நேரடியா போன விசிட்டிங் கொடுத்து ஐயா நான் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறேன், ஒரு பௌத்த ஆரம்பிச்சிருக்கேன். ரைட், ஓகே, கேளுங்க, எந்த வேற திட்டமும் பண்ணுங்க, அந்த திட்டத்துல பயன்பெறீங்க. ஆனா இங்க கட்சி நீலக்கொடி பறக்குதா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தை பறக்குது, மக்கள் தேசம் கட்சி பறக்குது, ஒவ்வொருத்தர் தனி கட்சி ஜாதி கட்சிகள் ஆரம்பிக்கிற அது பறக்குது, ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்குற அதெல்லாம் பண்ணுது. ஆனா இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில 3 முறை ராஜாங்க அமைச்சராக இருக்கக்கூடிய அத்வாலே இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்ததா? தயவுசெய்து பதில் சொல்லுங்க. ஒரு போஸ்டர் போறதுல நிர்வாகத்தை பத்தி சொன்னா நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு காவல் ஆய்வாளரை மீறி எஸ்ஐ செயல்பட முடியாது. காவல் ஆய்வாளர்கிட்ட என்ன விஷயமோ அதை தெளிவா சொல்லிட்டு அவர் உத்தரவிடுறத அவருக்கு கீழே இயங்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கேட்கணும். காவல் ஆய்வாளர்கள் காவல்துறை நிர்வாகிகள் கேட்கணும். ஒரு ஏசி பேச்ச அந்த காவல் ஆய்வாளர் கேட்கணும். அந்த ஏசி டிசி பேச்ச கேட்கணும். அந்த டிசி ஒரு கமிஷனர், போலீஸ் கமிஷனர் பேச்ச கேட்கணும். அந்த மாதிரி நிர்வாக முறையின் அடிப்படையில் செயல்பட்டா மட்டும்தான் ஒரு கட்சியா செயல்படுங்க. ஒளிஞ்சி 4 பேர் சேர்ந்துக்கிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் என்னது, கடலூர் மாவட்டம் ஒண்ணுது, வேலூர் மாவட்டம் ஒண்ணுது, வா ராம்தாஸ் அத்வாலே பார்க்க போறேன், பார்த்துட்டு வந்தா எல்லாம் சரியாயிருங்களா? உங்களுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணிட்டு வந்தா நீங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு பெங்களூர் ஐயா நம்ம வெங்கடசாமி ஐயா உண்மையிலேயே 2வது அத்வாலாவே செயல்பட்டு வர்றார். கர்நாடகாவில் ஒரு மிகை மாநிலமா உருவாக்கி இருக்காரு. இந்திய குடியரசு கட்சியா அற்புதமா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கா இல்ல. இந்த ஒசூர் கூட்டத்தில் இதுதான் நான் சொல்ல வரேன். ஐயா மாறிக்கிட்ட ஒரு தப்பா எடுத்துக்காரு. ஒரு போஸ்டர் போடுறாரு, யாத்திரைக்கு போறாரு, ஒரு போஸ்டர் போடுறாரு. இந்திய குடியரசு கட்சி அத்வாலே பெருசா போறாரு, 30 படத்தை போட்டாரு. ரைட், ஓகே. கீழே கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் மாறிக்கடன் போட்டாரு. அங்க மாநில தலைவர் யாரு? மாநில தலைவர் எல்லாம் மாவட்ட தலைவர் வந்துட்டாரு. அத்வாலே படத்தை போட்டாரு. அப்ப நிர்வாகத்தை நீயே சரி பண்ணலன்னா நீ என்ன பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு மாநில தலைவர் பேச்ச ஒரு மாநில செயல் தலைவர் கேட்கணும்,
ஒரு செயல் தலைவர் பேச்ச ஒரு ஜெனரல் செக்ரட்டரி கேட்கணும், ஜெனரல் செக்ரட்டரி பேச்ச வந்து ஒரு மண்டல செயலாளர் கேட்கணும், மண்டல செயலாளர் பேச்ச ஒரு மாவட்ட தலைவர் கேட்கணும். இப்படி ஒரு துறை நிர்வாகமா இருந்தா ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும். நீங்க நிர்வாகத்தை செயல்படுத்தல எங்க நீங்க சட்டமன்றத்தை பிடிக்க போறீங்க, பாராளுமன்றத்தை பிடிக்க போறீங்க, அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்திய குடியரசு கட்சி தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திலே ஒன்றும் பதிவாகாம இருக்குது. யாரோட தவறு சொல்லுங்க பிரதர், ஐயா மூத்த நிர்வாகி சொல்லுங்க. இத்தனை வருஷம் இருக்கிறோம் அப்படிங்க, அப்ப நீங்க எல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு நான் தவறா நான் கேட்கல, இருக்கிற இடத்துல சரி பண்ணணும். யாரும் கோவம் இல்ல சார், உண்மை நிலைமை கோவம் இல்ல, இருக்கிற இடத்துல நிர்வாகத்தை சரிப்படுத்துங்க. ஜெனரல் செக்ரட்டரிங்க, சவுத் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி இதெல்லாம் சரி பண்ணி ஐயா அத்வால கிட்ட நீங்க சொல்லி எல்லாரும் போன உடனே அவர் கதவு திறந்து விடுறதுனால அங்க வழிமுறைகள் தெரியறது இல்ல. அடுத்த யார் உங்க ஏரியா அத்வாலே, அடுத்த யார் உங்க டிஸ்ட்ரிக்ட் அத்வாலே, அடுத்த யார் உங்க வார்டு அத்வாலேங்கிறத ஏன் உங்களால உருவாக்க முடியல? ஆனால் அம்பேத்கர் எல்லா சட்டத்தையும் திட்டத்தையும் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. பொய்யான தோற்றம் எதுக்கு நமக்கு? நான் அதை செஞ்சு இதை செஞ்சு பொய் சொல்லி அரசியலுக்கு வரக்கூடாது. உண்மையா செஞ்சு நான் இதெல்லாம் பண்ணன்னு சொல்லி வந்து களத்துல நிக்கணும். இந்திய குடியரசு கட்சிங்கிறது எத்தனை துண்டா உடைச்சிருக்குது, எதனால உடைஞ்சது? உண்மையா உடைச்சவனுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்காதனால அவன் என்ன பண்றான்? இந்திய குடியரசு கட்சி மீனா பண்றான், இந்திய குடியரசு கட்சி எஸ்எஸ்ங்கிறான், இந்திய குடியரசு கட்சி ஆர்பிங்கிறான், ஏதோ கட்சியை போட்டு துண்டடிக்கிறான்னா நாம நிர்வாகத்தை சரியான முறையில கொண்டு போக நம்மளால வக்கீல் அப்படிங்கறத அர்த்தத்தை நான் சொல்லுவேன். இத்தனை பேர் கல்வியாளர்கள் இருந்தோம், இவ்வளவு பேர் செயல்பாட்டாளர்கள் இருந்தோம், அத்வாலே மாபெரும் தலைவர்களாக இருந்தோம், நாம சரியான நிர்வாகத்தை நம்ம கொடுத்திருக்கிறோமா? சிந்தனை செய்து பாருங்க. தயவு செய்து இன்னைக்கு அத்வாலே வந்து அவரோட உழைப்பின் திறமையில இன்னைக்கு மத்திய அமைச்சரா உட்காந்து இன்னைக்கு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு வளர்ந்தாலும் வளரலாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் நாம வளரலாம். எதிர்காலத்துல இன்னைக்கே திராவிடங்கிற போர்வையில இன்னைக்கு நம்மளெல்லாம் அடிமைப்படுத்தி பட்டியலின மக்களையும் தமிழர்களையும் அடிமைப்படுத்தி ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம கேட்கிறோம், நம்ம ஜாதி ரீதியா பார்க்கல, மத ரீதியா பார்க்கல, மொழி ரீதியா பார்க்கல, சமூக ரீதியா எல்லாத்துக்கும் உண்டான சமநீதி தானே நம்ம கேட்கிறோம். அந்த சமநீதியை கேட்கணும்னா ரிபப்ளிகன் பார்ட்டி ஐயா சொன்னாரு 50 பேர் கொண்ட உறுப்பினர்கள் சேர்த்தணும். ஆன்லைன்ல இருக்கு இது வரைக்கும் எத்தனை பேர் சேர்த்திருக்கிறோம்? 36 பேர் தான் தமிழ்நாட்டில் சேர்த்திருக்கிறோம். எப்படி 36 பேர் சேர்த்து? ஒருத்தர் வந்து ஒரு ஆக்டிவ் நம்பர்னா குறைஞ்சபட்சம் 50 பேர் சேர்த்தணும். 50 பேர் சேர்த்தனா மட்டும்தான் நம்ம ஆக்டிவ் நம்பர். இதை நம்ம சேர்த்திருக்கிறோமா? தயவு செய்துங்கிறது அரசியல் என்பது விளையாட்டு கிடையாது. அது அண்ணல் அம்பேத்கர் அரசியல்ங்கிறது மிக நுட்பமான ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம சிந்தனையோட பௌத்த நெறியோட கொண்டு போகக்கூடியது அம்பேத்கரிச அரசியல். அந்த அம்பேத்கரிச அரசியல் பாபா சாஹிப் கொடுத்த இந்திய குடியரசு கட்சி இன்னைக்கு வாழும் அம்பேத்கரா ஐயா ராம்தாஸ் அத்வாலே இருக்கிறார். கொஞ்சம் கூட நீங்க இதை பத்தி சொல்லும் போது ஒரு உணர்வுபூர்வம் காட்டாம கை கூட தட்டாம இருக்கிறீங்க. அது ரொம்ப கஷ்டமா. தயவு செய்து நம்ம அரசியலா நம்ம எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். ஒரு அணுகுமுறையை உருவாக்குங்க. நம்மளால முடியல கூட இருக்கிற 4 பேர்த்த தம்பி நல்லபடியா பண்ணுவா, ரிபப்ளிகன் பார்ட்டி இருக்கு, அதுல போ, உனக்கு என்ன வேணும்? வீடு வேணுமா? வாசல் வேணுமா? கல்வி சார்ந்த விஷயங்கள் வேணுமா? இலவச வீட்டுமனை பட்டா வேணுமா? கல்வியில உனக்கு உயர்கல்வி படிக்க வேணுமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உங்க ஏரியால என்ன பிரச்சனை சொல்லி அந்த மாதிரி கைட்லைன்ஸ் தான் பண்ணி கொடுக்கணும். வண்டி ஓட்ட தெரிஞ்ச மாதிரி வண்டி ஓட்ட தெரியும், எல்லாம் ஓட்ட தெரியும், வண்டி உட்காந்தா அந்த வண்டி நேரம் கொண்டு போய் பள்ளத்துல போவோம். இன்னை வரைக்கும் இந்த பார்ட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து எழுந்திருச்சு பார்க்கல. வருஷம் ஒரு முறை வெங்கடசாமி ஐயா வந்து அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள்ல குறைஞ்சபட்சம் 30,000 பேர் 40,000 பேர்த்த பௌத்த நெறியோட மெழுகுபத்தி ஏந்தி வண்டி வாசல் வச்சு ஊர்வலம் போடுவாரு. பெங்களூர்ல சதாசிவ ரோட்ல புத்தக நாகசேனா இதுல ஐயா சொன்னாரு 5 ஏக்கர் லேண்டை வந்து அவங்க எல்லாம் மீட்டு கொடுத்து அந்த ஐயா வந்து வெங்கடசாமி ஐயா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் நான் சொல்ல வர வேண்டிய கருத்து என்னன்னா, இங்க வந்திருக்கிற ஒரு 40-30 பேர் இருந்தாலும் சரி, இந்த 40-30 பேர்த்துல ஒரு 3 பேர்த்துக்குனாச்சும் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு இந்திய குடியரசு கட்சியோட அத்தியாயம் உள்ள போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி முறையான நிர்வாகத்தை கொண்டு வாங்க. இதுல யாருக்கும் நீ பெரியாளா நான் பெரியாளா நம்ம வாங்க வேண்டாம். நம்ம உழைப்ப போட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த நம்ம கொண்டு வர போறோம். அந்த இடத்த நம்ம வந்தோமோ உண்டான விஷயத்தை சாதிக்க போறோம். தயவு செய்து 2026 எலெக்ஷன் இருக்குது. 234 தொகுதியில நிக்கிறதுக்கு உண்டான நம்ம தேசிய தலைவர்கள் தேசிய பொறுப்பாளர்கள் முன்னிலை திட்டம் தீட்டி இந்த ஆலோசனை கூட்டம் மூலியமா ஒரு நெருப்பை பத்த வச்சு தமிழ்நாட்டில் நீல நெருப்பு பத்தணும், அம்பேத்கரிசம் மலரணும், ராம்தாஸ் அத்வாலேயோட சக்கர கொடி அங்க பறக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.